ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விஜய் பார்வை மேலே ஒரு பெரிய அலிகேஷன் வச்சாங்க. விக்ரம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவள் கேரக்டர் சரியில்லை, அவள் வந்து பிரஜனை வந்து சைட் அடிச்சா. அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்லுவாள் என்கிட்ட, பிரஜன் வந்து அழகாக இருக்கார், இன்னும் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஜிம் பாடி மாதிரி இருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறையா அவரை புகழ்ந்து தள்ளியிருக்கா. ஸோ நான் இல்லைனா கண்டிப்பாக அவர்கிட்ட லவ் கண்டென்ட் பண்ணியிருப்பா. அவள் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப வந்து கேவலமாக சொல்லிட்டாங்க. அவர் வந்து விக்ரமே வந்து அப்படி இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேமரா முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி விஜய் பார்வதி பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி கேரக்டரில் விஜய் பார்வதி ஏதாவதுனா யாராவது சும்மா குறை சொல்லுவாங்க, ஏதாவது ட்ரிகர் பண்ணுவாங்க, கேமுக்காக எதாவது பண்ணுவாங்களே தவிர, பட் இந்த மாதிரி சாண்ட்ரா சொல்கிற மாதிரி பண்ணுற மாட்டாங்க, இது வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி கேமராவில் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சாண்ட்ரா மறுபடியும் போயிட்டு சபரிகிட்ட போயிட்டு, பார்வதி என்னை வச்சு கேம் ஆடிட்டேன் நல்லா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நம்ம சபரிகிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ சபரி சொல்லியிருப்பாரு, நமக்கு எதுவுமே தெரில சாண்ட்ரா, 2 பேரும் திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க, திடீர்னு ஒன்றாயிடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, பார்ப்போம் வீக்கெண்ட் எபிசோடு தான் தெரியும், அவங்க பண்ணது கரெக்டா இல்லை தப்பா, இல்லை நமக்கு வந்து அவங்க பண்ணது தப்பு மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோடில் மட்டும்தான் தெரியும், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு, அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு முடிவும் வர வேணான்னு சொல்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணுறாரு. பட் இந்த சாண்ட்ராக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களே, அப்போயே நீங்கள் கேட்க வேண்டியதானே பார்வதிட்ட, சிஸ்டர் மாதிரி நீங்கள் உங்க நல்லது சொல்லுங்கள், உங்ககிட்ட பேசினா நல்லா இருப்பீங்க, உங்ககிட்ட பேசலை, கமருதீன் கூட சேர்ந்ததால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோ பொறாமையாக இருக்குது அவங்க மேலே, ஒரு தேவையில்லாமல் ஒரு ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மேலே விதைக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்வதி பண்ணதுமே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா இவங்க கூட பழகும்போது சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பொழுது பார்வதிட்ட, அதை போய் கமருதீன்ட்ட சொல்லியிருக்காங்க. கமருதீன் அன்றைக்கி வந்து சண்டை போடும்போது இதையும் நீ என்னென்ன பின்னாடி போய் பேசணும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னதால் அவங்க இன்னும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. பார்வதி தான் அப்போ ட்ரிகர் பண்ணி விட்டான்னு சொல்கிற மாதிரி. ஸோ பார்வதி மேலே இங்கே தப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்களே. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.